மார்ச் 28. சீக்கிரம் சீக்கிரம் 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டுக் கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. பிரசங்கி 11:2. நற்செய்தி பணியில் நாம் இயேசுவிடம் கற்க வேண்டியது ஒன்று துரிதம். பகல் இருக்கும் வரை நான் என்னை அனுப்பினவரின் வேலைகளை செய்ய வேண்டும். யாரும் வேலை செய்ய முடியாத இரவு வருகிறது என்றார் அவர். யோவான் 9:4. இயேசுவின் இந்த மனப்பான்மை நம்மை பற்றி பிடிக்க வேண்டும். வீணடிக்க அவருக்கு நேரமில்லை. திருப்பணி செய்ய அவருக்கு இருந்தது 3.5 ஆண்டுகள் மட்டுமே. ஆனாலும் இறக்கும் போது பதறவில்லை. மாறாக முடிந்தது என்று கம்பீரமாய் முழங்கினார். என்னே மாதிரி. நமக்கு எத்தனையோ ஆண்டுகள் உள்ளனவே. ஓய்வு தேவை. ஆனால் ஓய்ந்துவிடக்கூடாது. நாள்தோறும் லட்சங்கள் சாகின்றன. வெள்ளங்களும் பூமி அதிர்வுகளும் விபத்துக்களும் கொலைகளும் மக்களை வாரிக்கொண்டு செல்கின்றன. கதவடைக்கும் நாடுகள் சில, திறக்கும் நாடுகளோ பல. இதுவே வாய்ப்பு நிறைந்த நாள். கதிர்களை சேர்க்க அறுவடையின் ஆண்டவர் சபைக்கு அருளும் கடைசி தருணம் இதுவாயிருக்கலாம். பிந்தினால் மணிகள் சிந்தி போகும். துரிதப்படுவோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் களிப்போடு அறுப்பார்கள். சங்கீதம் 126:5. இன்று செய்யக்கூடியதை நாளைக்கு தள்ளி போட வேண்டாம். நாளை நமதல்ல. நாளை நடப்பதை நாம் அறியோம். நீதிமொழிகள் 27:1. இப்பொழுதே தகுந்த காலம். இன்றே மீட்பின் நாள். 2 கொரிந்தியர் 6:2. எங்கும் நற்செய்தி அறிவிக்க, எங்கும் திருச்சபை நிறுவ, கடவுளுக்காய் மக்களை தயார்படுத்த. ஓரிடத்தில் எதிர்ப்புகள் இருந்தால் துவண்டு போய் உட்கார்ந்துவிடக்கூடாது. அடுத்த இடம் செல்ல வேண்டும். கப்பர்நகூமில் ஆண்டவருக்கு நல்ல வரவேற்பு. நாசரேத்திலோ எதிர்ப்பு. அக்கறையின்றி சென்று கொண்டே இருந்தார். பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். தினமும் ஒருவருக்காவது ஆண்டவரை அறிமுகப்படுத்துவேன் என தீர்மானம் எடுத்த பரிசுத்தர்களின் வைராக்கியம் நம்மை பிடிக்கட்டும். கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் மிஷனரிகள். கிறிஸ்தவர் அல்லாத அனைவரும் மிஷனரி பணித்தளம். கடைசி மனிதன் சந்திக்கப்படும் வரை நிறுத்தாது நம் பணியை தொடர்வோம். உலகின் எல்லையெங்கும் செல்லும் வரை, அல்லது நம் வாழ்வு முடியும் வரை. எது முதலில் வருகிறதோ அதுவரை திருப்பணியில் நமக்கு துரிதமும் தீவிரமும் வேண்டும். எல்லாம் முடிந்த பின்தான் இயேசு உட்கார்ந்தார். நமது பணியை முடிக்கும் முன் நாம் உட்காரலாமோ? கர்த்தரின் சுவிசேஷமா மகத்தான ஜோதியை எத்திக்கிலும் பரப்பிட வாரும். ஏற்றும் கொடியை துண்டிப்போம் பாவம் சாபத்தை. ஆம் அவரின் ஆவியால். ஆம் அவரின் ஆவியால். ஆண்டவர் மகிமை புவியை நிரப்பும் ஆழிஜலம் போலவே. பாமாலை. ஏசி ஏஞ்சர்.